அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் சொல்லுவாங்க. இது வந்து ஓவராக கசக்கும், ஓவராக கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, இதை வந்து ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் இதை என்ன பண்ணிடலாம், ரவுண்டாக கட் பண்ணி நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணலாம், பாவக்காயில் பஜ்ஜி மாதிரி போடலாம், அந்த மாதிரி செய்யலாம். அந்த உள்ளே உள்ள விதையை எடுத்துடணும். இந்த பாருங்கள், இந்த எடுத்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடணும். நான் இன்றைக்கி வந்து ரவுண்டாக பொரிக்க போகிறதில்ல. நான் இன்றைக்கி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி தான் பொரிக்க போகிறேன். அந்த பொடியாக கட் பண்ணிவிட்டு இது வந்து ஓவராக கசக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த அரிசி களைஞ்ச தண்ணி வச்சுருக்கேன். இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் இதை நம்ம ஒரு 1/2 hour போட்டு ஊற வச்சிடணும். அப்படி ஊற வச்சிட்டோன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை குறையிறதும் இல்லாமல் டேஸ்ட்டும் கொடுக்கும். அரிசி களைஞ்ச தண்ணியில் நம்ம வந்து இதை பொடியாக நறுக்கி ஊற வச்சிடணும். அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து நல்ல கசப்பு குறைஞ்சி நல்லாயிருக்கும், பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெங்காயமும் அதிகமாக போடணும். இப்போ இது என்ன அளவு எடுத்துருக்கோமோ இதே அளவு வெங்காயம் போடணும். இப்போ இது ஒரு 300 கிராம்னு வைங்களேன், அப்போ 300 கிராம் வெங்காயமும் போடணும். அப்போ தான் அந்த கசப்பு தன்மை குறைஞ்சி நல்லாயிருக்கும். இப்போ இதை இப்போ கழனியில் நறுக்கி போட தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் பொடியாக நறுக்கி போட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிடணும். கட் பண்ணி இப்போ கழனி தண்ணியில் போட்டோம். இந்த மாதிரி தான் பொடியாக கட் பண்ணிவிட்டு கழனி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பொரியல் பண்ணுவோம். இப்போ வந்து பாவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடுகு நம்பருக்கு போட்டிருக்கேன். சும்மா எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி போட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அது வறுத்துட்ருக்கு. நமக்கு வந்து என்ன தேவையோ, அதாவது தேங்காய் எண்ணெய் இல்லாட்டினா கடலை எண்ணெய் ஏதாவது ஊற்றிக்கோங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் ஊற்றினா போதும். அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். கடுகு நல்லா பொரியட்டும். எதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் ஊற்றுறேன்னா, ஏன்னா நமக்கு செய்கிறது பாவக்காய், அந்த கசப்பு தட்டக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு நாட்டு பூண்டு ஒரு 10 பூண்டு தட்டி வச்சுருக்கோம். அதையும் இந்த எண்ணெயில் போட்டுருவோம். லைட்டாக வதங்கட்டும். ரொம்ப வந்து இதுவாகணும்னா கொஞ்சம் வதங்கிடட்டும். அப்புறமேட்டு ஒரு 300 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வெங்காயமும் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து பாவக்காவோட சேர்ந்து வதங்கினா தான் உங்களுக்கு அந்த வெங்காயம் சேர்ந்து வேகும். ஏன்னா பாவக்காய் ரொம்ப நேரம் வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் அதிகம் போடுறது எதுக்குன்னா, கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வெங்காயம் அதிகம் போடுறது. இப்போ பாவக்காய் வதங்கையில் உங்களுக்கு வந்து வெங்காயமும் சேர்ந்து வதங்க தான் செய்யும். அதனால் வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு கண்ணாடி பதம் வந்ததோடு நம்ம இந்த பாவக்காயை அள்ளி போட்டு விட்டுருவோம். காஞ்ச மிளகாய் எண்ணெயில் போட மறந்துட்டேன், அதனால் நம்ம நொறுக்கி விட்டு இப்போ போட்டுருவோம். சேர்ந்து வதங்கிடும். ஏன்னா மிளகாத்தூள் போட போகிறதில்ல, இது காரம் இல்லாமல் செய்கிறது. குழந்தைகள் கூட சாப்பிட்லாம், அதனால் காரம் இல்லாமல் செய்கிறது. எங்கள் வீட்டில் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. சரி, அதுக்காக நான் வந்து காஞ்ச மிளகா மட்டும்தான் போடுவேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வெந்துருச்சு. இதுக்கு ஏன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோன்னா, நமக்கு வந்து இந்த கசப்பு தன்மை தெரியக்கூடாதுன்றக்காக தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வதக்குறோம். பாருங்கள், வெங்காயம் வந்து கண்ணாடி கழனியில் அரிசி களைஞ்ச கழநீரில் வந்து ஊற வச்சிடணும். பாவக்காயை பொடியாக நறுக்கி கசப்பு குறையிறதுக்காக. இப்போது இதை வந்து நம்ம போட்டு நல்லா கிண்டி விடுவோம். இது வந்து நல்லா வேகட்டுங்க, நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு வேகணும். பாவக்காய்க்கு பொதுவாக கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் போடணும், அப்போ தான் வந்து அந்த கசப்பு வந்து எடுத்து கொடுக்காது. அதனால் இப்போயே வந்து பாவக்காய்க்கு உப்பெல்லாம் போட்டுடலாம். ஸோ பாவக்காய்க்கு உப்பு போட்டாச்சு பாருங்கள். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, மூடி வச்சிடலாம். அப்பப்போ கிண்டி விட்டோம்னா உங்களுக்கு பாவக்காய் நல்லா வதங்கி வந்துடும்.
எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோம். ஓகே, இப்போ வந்து பாவக்காய் வதங்கிட்டு நம்ம சிம்மில் போட்டே தான் வதக்குறோம். ஏன்னா சிம்மில் போட்டு வதங்கையில் தான் அது நல்லா வதங்கும், அது மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் தான் ஊற்றணும். நீங்களே பார்க்கணும், நம்ம ஒன்றும் நிறைய எண்ணெயெலாம் ஊற்றலை, இருந்தாலும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்படி சிம்மில் போட்டு வதக்கையில் என்ன ஆகுனா, அந்த நம்ம ஊற்றுற எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு தான் வரும். அந்த எண்ணெயிலே வந்து இந்த காயை வதக்கிறனால இது என்ன ஆகும், உங்களுக்கு கசப்பு தன்மை தட்டாமல் நல்லாயிருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி அப்படியே கிண்டி கிண்டி விடுங்க. பரவாயில்ல, ரொம்ப நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour இருந்தால் கூட பரவாயில்ல. இது சிம்லேயே வதக்கிறனால என்ன ஆகும்னா அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்படி இருக்கட்டும், பிடிக்கலாம் செய்யாது, நம்ம சிம்மில் போட்டிருக்கனால பிடிக்காது. அது பாட்டுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, போதும். நல்லா பாவக்காய் நல்லா வெந்துருச்சு, வெந்து மசிஞ்சிருச்சு. இதுவே நீங்கள் இரும்பு சட்டியில் செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி முருகலாக வரும் பாவக்காய், அப்படியே அந்த முருகல் தன்மை கிடைக்கும். இப்போ போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சுங்க பாருங்களேன். நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு, பாவக்காய் சூப்பராக வெந்துருச்சு. நமக்கு இந்த அளவு வேணால் போதும். உங்களுக்கு நல்ல முருகல் மாதிரி வேணும்னா நீங்கள் இரும்பு சட்டியில் வதக்கிக்கலாம். இப்போ அவ்வளோதான், உங்களுக்கு பாவக்காய் பொரியல் ரெடி. கசப்பு வந்து நிறைய கம்மியாயிடும். ஏன்னா பெரிய பாவக்காயில் கசக்க தான் செய்யும், இருந்தாலும் ரொம்ப கசப்பு தெரியாது. நம்ம அதுக்கு தக்கன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறனால, நல்லா எண்ணெயிலே தேங்காய் எண்ணெயில் வதக்கியிருக்கிறனால நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.